அப்போஸ்தலர் 22. சகோதரரே, பிதாக்களே, நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லப் போகிற நியாயங்களுக்கு செவி கொடுப்பீர்களாக என்றான். அவன் எபிரேய பாஷையிலே தங்களுடனே பேசுகிறதை அவர்கள் கேட்டபொழுது அதிக அமைதலாயிருந்தார்கள். அப்பொழுது அவன், நான் யூதன், சிலிசியா நாட்டிலுள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு, இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன். அதற்கு பிரதான ஆசாரியரும் மூப்பரும் யாவரும் சாட்சி கொடுப்பார்கள். அவர்கள் கையிலே நான் சகோதரருக்கு நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்குவில் இருக்கிறவர்களும் தண்டிக்கப்படும்படிக்கு அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி அவ்விடத்திற்கு போனேன். அப்படி நான் பிரயாணப்பட்டு தமஸ்குவுக்கு சமீபமான போது மத்தியான வேளையிலே சடுதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்தது. நான் தரையிலே விழுந்தேன். அப்பொழுது, சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அவர், நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே என்றார். என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள். என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. அப்பொழுது நான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையற்றவனாய் போனபடியினால் என்னோடு இருந்தவர்களால் கைலாகு கொடுத்து வழிநடத்தப்பட்டு தமஸ்குவுக்கு வந்தேன். அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தியுள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா என்னும் ஒருவன் என்னிடத்தில் வந்து நின்று, சகோதரனாகிய சவுலே, பார்வையடைவாயாக என்றான். அந்நேரமே நான் பார்வையடைந்து அவனை ஏறிட்டு பார்த்தேன். அப்பொழுது அவன், நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும் நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாய் இருப்பாய். ஜெபம். கிருபையாய் நேசிக்கிறதார் நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அப்போஸ்தலர் 22வது அதிகாரத்தின் முற்பகுதியை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு வார்த்தைகளின்படியும் கர்த்தாவே நீர் எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற கர்த்தர் நீர். ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிறவர். ஆண்டவரே, பார்வையற்றவர்களுக்கு தெளிவான பார்வையும் விசேஷித்த ஞானத்தையும் கொடுக்கிற கர்த்தர் நீர். ஆண்டவரே, அப்பா, ஒவ்வொரு குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையால் நீ நிறைவாக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக தடுமாற்றங்கள், போராட்டங்கள், ஆண்டவரே, வீண் சிந்தைகள், பொல்லாத கிரியைகளுக்கு நீர் எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக வார்த்தைகள் மனதை சோர்வுபடுத்துகிற பொல்லாத கிரியைகள், ஆண்டவரே, முன்னோருடைய சாபக்கட்டுகள், வீண் சாபங்களுக்கும் பொல்லாத வியாதிகளுக்கும் பலவீனங்களுக்கும், ஆண்டவரே, நிந்தைகள், அவமானங்கள், தடுமாற்றங்கள் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தாவே நீர் எங்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு ஒளியாய் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் யாவும் விலகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தையும், ஆண்டவரே, விசேஷித்த பலத்தையும் அறிவையும், ஆண்டவரே, எங்களுக்கு நீர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரிடத்தில் கேட்க கடவன் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தாவே நாங்கள் உம்மிடத்தில் கேட்கிறோம். எங்களுக்கு விசேஷித்த ஞானத்தை நீர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, எந்த இடத்திலும் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தாவே நீர் எங்களுக்கு வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக சாட்சியுள்ள பிள்ளைகளாய் எங்களை வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன்.